ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்கறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து எந்த வகையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் போய் சேரப்போகுது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 months ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ லேப்டாப் வந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 கோடி செலவு பண்ணி 10 லட்சம் லேப்டாப் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. அதுவும் 3 நிறுவனத்துக்கிட்ட இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா டெல்லு, ரெண்டாவது நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெச்பி, மூணாவது நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆசர். இந்த 3 நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் 10 லட்சம் லேப்டாப் வந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க. அதுவும் 2000 கோடி செலவில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. இதில் டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது படிச்சிருந்தாலும் சரி, இதில் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது எல்லாருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் லேப்டாப் தருவாங்களா, இல்லை ப்ரைவேட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்ந்து தருவாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த லேப்டாப் கிடைக்கும். இதுவும் டிப்ளமோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புதல்வன் அண்டு கேர்ள்ஸாக இருந்தால் புதுமை பெண், பாய்ஸாக இருந்தால் தமிழ் புதல்வன் இந்த ரெண்டு ஸ்கீமில் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வரலைன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ணி இவங்கெல்லாம் 12th வரைக்கும் கவர்மெண்ட்டில் படிக்கலன்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாம் வெரிஃபிகேஷன் ஆகிருக்கும். அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு அமௌண்ட் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அந்த 1000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு லேப்டாப் கிடைக்காது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்டில் வரல, ஆனால் நான் வந்து SC/ST ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கிடைக்கும். இந்த SC/ST கேட்டகரியில் எனக்கு அக்கௌண்ட்டு 1000 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் இல்லை, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அது அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டுருக்குன்னா உங்களுக்கு லேப்டாப் கிடைக்குங்கிறது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுன்னா அது உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஸோ அப்படி எதுவும் எந்த வகையிலையும் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் வரல, எந்த ஒரு ஸ்கீம்லேயும் எதுவும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரலைன்னா உங்களுக்கு லேப்டாப் இருக்காதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்மு. அண்ட் இது வந்து இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறேன், கன்ஃபார்மாக டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு லேப்டாப் கிடைக்கும். அதுவும் நான் சொன்ன இந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவில் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஃபைனலாக இது எந்த மந்தில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா December to January இந்த மந்தில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் அப்படியே இருக்குது. அதாவது அந்தந்த ஏரியாவில் இருக்க காலேஜஸ்க்கெலாம் இன்னும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ இந்த மந்தில் December, Januaryயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக எலெக்ஷனுக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.